பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று. ஏன் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் மீண்டும் அந்த பாவத்திற்கு அடிமையாக இராமல் தேவனுக்கு அடிமையாக நாம் இருக்க வேண்டும். நாம் எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் என்று பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா பாவங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாம் மீண்டும் அந்த பாவத்திற்கு அடிமைகளாக இராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும். ஏன் நான் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அடிமையானவன் எஜமானுக்கு எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்திருப்பான். அங்கே அவனுக்கு சான்ஸ் கிடையாது, அதாவது ஆப்ஷன் கிடையாது. எஜமான் எதை சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடிமையானவன் என்ன செய்ய வேண்டும்? எஜமானுக்கு நல்ல கனத்தை கொடுக்க வேண்டும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடிமைகளாக இருக்கும் பொழுது தேவனுக்கு எல்லா காரியங்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருப்போம். அடிமைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஆப்ஷன் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து இருப்போம். அப்படி நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும். பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் தேவனுக்கு அடிமையாக இருப்பது நிமித்தமாக நமக்கு ஆப்ஷன் கிடையாது. கர்த்தர் சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைக்கும் நாம் என்ன செய்வோம்? கீழ்ப்படிந்து இருப்போம். இது எதற்கு நேராக நடத்துகிறது என்று பார்க்கும் பொழுது நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. அதனால் நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருப்போம். கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இனி உமக்கு அடிமைகளாக இருக்க முற்றும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.